வந்துட்டாங்களோ. விளக்கு மாத்து கட்டை ஏத்திட்டு வந்துட்டானே. வாட் ப்ரோ? கொட்டகை போட வந்திருக்கேன். கொட்டகை போட வந்திருக்கேன். முதல் ஜட்டியை நல்லா போட முண்டை. கப்ளிங் பெருசா இருக்காம்ல. கப்ளிங்கா? அண்ணா 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 எத்தனையோ பொம்பளை நீ பார்த்து காய்ச்சப்பாட்டில் தெரிஞ்ச அண்ணா. இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கா ப்ரோ. அமைச்சுரியாவா? மசரப்புறாடே டேய் இரு, இப்பத்தானே அவனை புழக்க போறேன். நல்ல பிள்ளைன்னு கூட பிறந்த தம்பி சொல்லும் போது என்ன சொன்னேன்? புழக்க போறேன், அமைச்சு விடுன்னு சொல்றியே. நீதி செத்து விட்டதா அண்ணா? தலைவா இருடா பிறைத்தனி பையன். என்ன தலைவா? 10 தடவை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். சிந்தாமணி சிக்னல்ல ஒரு உளுந்த வடைக்காக அழுதுட்டு கிடப்பேன். அவனை போயிட்டு தலைவா படிமுள்ள ராஜாத்தி மச்சருக்கே ரோசா படிமுள்ள ராஜாத்தி. ஐயோ ஏய் ராதா ராதா ஐயா ஏ ராதா ஐயோ அப்பனாவை நடிக்கும் பரதமணி அவர்களுக்கு இந்த பொன்னாடைய டான்சரா நடிக்கும் தங்கச்சி அவர்களுக்கு. தங்கச்சின்னு சொல்லாத, மருமகன் சொல்லு. நான் உனக்கு மயம் வேணாம். அப்ப நீங்க 2 பேரும் எனக்கு மாமா வேணும். மாமே அம்மாவே ஐயா அவரை கூப்பிடு, லேசா கட்டி பிடிக்கிட்டு. அது என்னத்தை கட்டி பிடிக்க சொல்லிட்டு போயிருக்காரு. அது 1970 வண்டி டிவிஎஸ் பெட்டி போகாதெல்லாம். தம்பி பேப்பர் கீழே வந்துருச்சு. எங்களுக்கெல்லாம் ஏ கத்தாங்க பாவ அடிப்பேன், அடிப்பேன். நீ மருதங்குடி மருதுடைய ஐயனார் துணை. மருதங்குடி மண்ணிலிருந்து வந்திருக்கிறது இந்த பூமாலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆமா என் பங்காளி பங்காளி வாடாய். பழையவடியை சேர்ந்த எனது அன்பு தம்பி எங்கள் இருவருக்கும் பூமாலை அணிவித்து புகழ் மாலை சூட்டியிருக்கிறார். அவர்களுக்கும் குடும்பத்தார் நன்றி. உசுலமட்டி ஐயமட்டி சங்கர் ரம்யா குடும்பத்தார்கள் சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் குடும்பத்தாரும் நன்றி அணிந்து வணக்கம். ஒரு பாட்டு அக்கரிச்சின்னு போடு. கிரிச் ஐயா இந்த காசையும் வச்சுக்கையா. ஏனே நீ வச்சுக்கனே, நான் உனக்கு நிறைய தரேனே. உனக்கு நான் தரணுமியா, கொள்ள கடமை. அப்படி ஒன்றும் என்கிட்ட நீ கைமாத்து வாங்கலையே ப்ரோ. கைமாத்து இல்ல, இன்னையில இருந்து இங்கிட்ட ஆடுற நாடகம் முறை எனக்கு காசே வேணாம். ஏன் அது மட்டும் எப்படியாவது தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்து. என்னாச்சு? பயப்படாதீங்க ப்ரோ. தம்பி பேர் என்ன? வாயா வாயா வாயா. 2 குத்து குத்திட்டு போறியா? என்னடா வீடு மாறி வந்துட்டானாடா? இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்குடா. நன்றி சார். ஐயா வேணாப்பா, நீ நல்லதுக்கு சொல்லல. நீ மருதமணி அண்ணன் அண்ணன்றது நல்லதுக்கு சொல்லல. அவன் சும்மாவே தப்பு தப்புன்னு அடிச்சு விடுவா. அப்படி மாத்து சொல்லு, அப்படி சொல்லு. சித்தப்பாவா? ஆமா சித்தப்பாதான். சித்தப்பா எனக்கு அண்ணன் மயன்டா சித்தப்பாதான். நான் போயிட்டு வர்றேன். அவருடைய அன்பும் அவருடைய கைதட்டும் உண்மையான பாசம் இருக்குவரையும் தான் இந்த கலைகளை நம்ம பேர் வாங்கி கொண்டிருக்கின்ற அர்த்தம். அண்ணன் மருதமணி அண்ணே நிறைய பேர்த்துக்கு அந்த உண்மை தெரியாது. மருதமணி அண்ணே யார் தெரியுமா? என்னுடைய சொந்த பெரியப்பா அம்மையன், எங்கள் அண்ணன். அதை இந்த மேடையிலே இந்த கஜேந்திரபுரத்தை சொல்லுவதை நினைத்து நான் பெருமை அடைகிறேன். எங்கள் அண்ணே 20 ஆண்டு காலமாக வெள்ளையனை வெறியல் என்னை வீரமுழக்கமிட்ட வீரவாண்டிய கட்டப்பொன் நாடகத்தில் நடிக்கின்ற பொழுது உலகத்துக்கு தெரியலை. திறமையான உனக்கு திறமை இருக்கு வானேன்னு சொல்லி இந்த சின்னஞ்சிறுவன் தான் தம்பி என்று கூட நினைக்காமல் என்னை நம்பி வந்த அண்ணனுக்கு இத்தனை சொந்தங்கள் கிடைத்த நினைத்து நான் பெருமை அடைகிறேன். நன்றி என் உறவுகளை. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி. ஹலோ ஹலோ, எனக்கும் எங்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய சொல்லுங்க. எங்கள் இருவருக்கும் கௌரவப்படுத்திய கௌரவத்தை
கௌரவப்படுத்தியவருக்கும் கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நாடக மன்ற சார்பாகவும் சார்பாகவும் ரசிகர் மன்ற சார்பாகவும் எனக்கு பொன்னாட உனக்கு புண்ணாட ராதா மாமா சார்பாகவும் நன்றி வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி புகழ்படுத்திய கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் எங்களை எல்லாம் கிலோமீட்டர் கணக்கில் வந்து ரசிக்க வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் வெகு தொலைவில் இருந்து சொல்றாங்க. என்னுடைய வாலிபர்கள் தான் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு உயிர்னு சொன்னா இளைஞர்கள் இளைஞர்களும் தாய் குளங்கள் இந்த நீ தாய் குளம் செல்லில் எங்களை பார்த்துட்டு கூட்டத்துக்கு போயிடுவாங்க. ஏய் அவங்க ரெண்டாவதையும் கொண்டு வா நாடகத்துக்கு அப்படின்னு தாய் குளங்களும் இளைஞர்களும் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை, இன்னும் கவலைப்பட போறதும் இல்லை. விழா கமிட்டியர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர் சிங்கங்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தி இவ்வளோ சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். தம்பி அவன் மாலை கட்டிட்டு வந்தேன், மாலை கட்டிட்டு வந்ததெல்லாம் சரிவே, ஒரு பொம்பளை மாலையை கட்டிட்டு வராம ஆம்பளை மாலையை கட்டிட்டு வந்திருக்காண்டா. மாலையில் அம்பல மாலை பொம்பளை மாலை கண்டுபிடித்தாயே ஏண்டா ஓனா முண்டை. என்னது முண்டை? இதுல எப்படினே கண்டுபிடிச்ச? எப்படினே மாலையில எப்படினே கண்டுபிடிச்ச? உன்னை நான் என்ன கஜேந்திரத்துல வந்து என்னை கொல்ல பாக்குறியா? இப்ப நாடம் பேச வந்தவங்க வாங்க, நான் கிராமத்துக்கு ரொம்ப கட்டுப்படுவேன். பொறுமசாமி என்ன தொடாத அடிக்க வேணாம்டா சாமி, கூட நாடகம் ஆனது 4 வருஷம் பிடிச்சிட்டு தலைவா 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 ஐயோ கையோட புடி. போறேன் அண்ணா. ஏன் நம்ம என்ன பேசுற? போயிரு அவன் கொல்ல கட்டுன கோட்டை ஒண்ணு அத கட்டிக்காக இங்க காவலில் கட்டுன கோட்டை ஒண்ணு அங்க கட்டிக்காக இங்க காவலில் சக்கமா நீ சொல்லம்மா நீ சொல்லம்மா உன்ன வாழ்க்கைக்கு பேரனம்மா பேரலம்மா கட்டுன கோட்டை ஒண்ணு அதையும் அவத்தோட அண்ணன் முண்டமானு கேட்டேன். வாய்ப்பு சிக்கலையே இந்த பிள்ளைய ஒரு தடவை பாவாடை அவுத்தோன்னு அண்ணே எப்பனே பாவடை அவுப்ப? அது எப்பனே நிறைவேறும்? ஒன் கொலை கல்லு மண்டை உடை. நான் இப்ப என்னென்ன செஞ்சேன்? ஐயா காவல்துறை அதிகாரி இருந்தா எனக்கு பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு கொடுங்கய்யா. இவன் எப்படியும் கொண்டுருவேன். இவங்க மருதமணி அண்ணன் சொல்ல கிடக்குள்ள. அண்ணே அது எப்படின்னே பொம்பளை மலைன்னு சொன்னேன். ஐயோ அது விளக்கம் சொல்லாம அவன் தூக்க மாட்டானே. ஆமா அண்ணே சந்தேகத்தை அவனுக்கு தெரியும்டா, ஏன்னா பூ கட்டுறவன் தம்பி. இல்லண்ணே எனக்கே கன்ஃபியூஷன். எப்படி அப்படின்னு தெரியாம தந்துறியா? தெரியலண்ணே. பொம்பளை மாலைன்னா முத கட்டின்னு இருக்கும். சரி ஆம்பளை மாலை என்ன சொல்ல வர? நீ திருந்த மாட்ட பிறைத்தனி பையன் மகளே, திருந்த மாட்டேன். உன்னை சென்னையாக்கி போடுவேன், உன்னை வாழ்க்கையில் துணையாக்கி வந்துடுவேன்ட்டேன். ஏன் அண்ணன் பாத்தியே அப்பத்த கேக்கே நான் பார்த்தனா அப்பத்த கேக்கே நான் பார்த்தனா அப்பத்த கேக்கே. அந்த பாட்டுல மாதிரியா உனக்கு இருக்கு அண்ணே பாண்டே மகராஜி. அண்ணே பாண்டே உனக்கு திமுடு முடை இருக்கு, போட்டு கலவை ஓடுற. எனக்கு திமுடு முடை ஆண்டேன் படைக்கல. உன் திமுடு முடைய கலையை போட்டு நான் மட்டக்கம் போட்டு தேய்ச்சி விடுறேன். பிச்சு முடிய முகரைய பாரு, மூஞ்சி முகரை. அது அப்படி வாட்டு மணி ஒரே வருது, ஒரே வருது. அண்ணன் பாத்தியா உங்களை யார என் பாட்டுக்கு வாசிக்க சொன்னது? ஹலோ நீங்கெல்லாம் பெரிய பெரிய வாய்ச்சவங்க, எனக்கெல்லாம் வாழ்த்து நீங்க அதிகப்படுத்திடாதீங்க. ஏங்க ஒரே ஒரு ஆசை. நான் நீங்க பாடுங்க, நான் ஆடுறேன். அந்த பாடு அப்படியே ஆடணும். அதே மாதிரி நீங்களும் ஆட்டணும். அண்ணனை பார்த்து ஐயோ தலைவா உன் கும்பா வந்து தூக்குறேன். அதுல நான் ரசம் ஊத்துவானே. ஐயோ நான் சாம்பாரை ஊத்தி கட்டிய பிணைஞ்சு அப்படி ஏய்
ஏய் மூஞ்சி இங்க இருக்கு. அண்ணன்னப்பா அப்படியே கம் கம் அண்ணன்ன பாத்தியா நீ பாரு. வாசிங்க வாசிங்க வாசிங்க. அத்தாச்சி வாசிங்க அப்பதான் நல்லா இருக்கும். அத்தாச்சி பாடுறேன். அத்தாச்சியா ஆ. முகர இத பாருங்க. இவரு வாசிங்க. எனக்கு அண்ணன் தான். நீங்க இப்ப எனக்கு அத்தாச்சி. சரிங்க பெரியப்பா. அண்ணன்ன பாத்தியா அண்ணன்ன ஏய் அருள் உன் கொட்டை ஓடிச்சே அதுக்கு என்னென்ன கராட்டாடி அடிக்கிறேன். உன் கொட்டி உடப்பே உன் கொட்டையை அத்து புருண்டா. ஏய் இப்ப பாடுறேன் பாரு. பாடுனே அண்ணன்ன பாத்தியா அண்ணன்ன பாத்தியா அத்தாச்சியோ. அண்ணே நம்ம பாட வருதுனே. அண்ணே மைத்த புடுங்க வருது. அண்ணே அண்ணே கோடாங்கி என்ன ஆத்துக்குள்ளே என்ன மறைச்சிட்டாங்க. அண்ணே அண்ணே கோடாங்கி தம்பி இப்படி செதச்சிட்டியடா செதச்சிட்டியே. இப்படிலாம் கொடூரமா பண்ணாங்க தம்பி. நம்ம அப்பா என்ன சத்தம் போட மாட்டாரா? நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு நல்ல கட்ட நாட்டு கட்டு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம சிங்காரி பொறுமசாமி பொறுமசாமி பொறுமசாமி. ஏன் அங்கிள் அடிக்க வரீங்க? உன்னை மாதிரி நானும் ஆம்பளை தானே. அண்ணே கையிலே அடிச்சுக்காதனே. கையில வந்து அடிக்க முடியும். அப்புறம் நான் என்ன? அவர் என்ன சொல்கிறா? அவன் என்ன சொல்றான்னா உன்னை ஒரு நாளைக்கு அவன் சொல்றேன். என்ன சொன்னியா? நீ திருந்த மாட்டேன் மயிருமக. இப்ப என்ன கேட்டு நீ வையிற நீ? அவன் சொன்னது புரியாம தானே கேக்குறேன். என்ன சொன்ன அவன்? மற்ற ஒம்பளை எல்லாம் 2 பிள்ளை 3 பிள்ளை தாயை போடுறாங்க. ஏன் புரியா ஆள் கட்டி கொடுக்காத பிள்ளை ஒரு நாளைக்கு என்னடா சொன்ன? ஒரு வருஷத்துக்கு சம்பளமே வேணாம்ட்ட. ஐயா ஓட்ட 100 நாள் வேலைக்கு எழுதிடலாம். என்கிட்ட 100 நாள் வேலைக்கா? ஓட்ட 100 நாள் வேலைக்கு அட்டோட தெரியா? அப்படி என்ன பண்ணணும்? அங்க கட்ட புள்ள குட்டாம் புள்ள கருக மண்ணி போட்டா புள்ள கட்ட உள்ள குட்ட உள்ள கருகமணி ஓட்ட உள்ளே டவுசர் வந்துருச்சு. ஐயா எப்பா நீங்க வந்துருங்க. உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது. வாங்க சாமி. யார கூப்பிடுறீங்க? யார கூப்பிடுறீங்க இங்க? கிராமத்துக்காரங்களுக்கு எதுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க? நான் கிராமத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவே ரொம்ப மரியாதை ஏன் கொடுக்குறேன். என்னாச்சு? நீங்க நல்லபடியா இந்த கூட்டங்களோட இருக்குன்னு சொன்னா நீங்க வந்துருங்க. எனக்கு பேசுன காசு ரொம்ப வேணாம். 36 ரூபா விடுங்க. நான் பஸ்ல ஏறி ஓடி வெறும் 36 ரூபா தானா? 30 ரூபா இங்க இருந்து காரியாடிக்கு 30 ரூபா, அங்கிட்டு ஒரு 5 ரூபா. அப்புறம் எதுக்கு 1 ரூபா சேர்த்து கேட்டேன்? 36 ரூபா. 1 ரூபா நெத்து காசுக்கு. இப்ப அவன் நெஞ்சில எத்தனையா இன்னும் கொஞ்ச வேணாம். இன்னும் உனக்கு எனக்கும் பேசுறேன். என்ன ஏத்துனாரு? நெஞ்சில எத்தனையா என்ன ஏத்துனாரு? நெஞ்சில எத்தனானா? நீங்க கவலைப்படாதீங்க. நீ நெஞ்சில கட்டு தெரிஞ்ச தடவை விட்டுட்ட. அவன் என்ன சொல்றாரு? அங்கேயும் தடை விடுவியா? நீ விளங்காத அங்க நீ தடை விட மாதிரி தான் வெத்திட்டு போறான். பக்கத்துல பாம்பு படுத்துக்கிட்டு திரும்ப அவர் ஏதோ சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரு? பாதகத்தி அவன் தலைவா. ஆஹா உன்னைய பார்த்து லூசு குடிச்சிட்டாண்டி. போதுனே. நல்லா இருந்துச்சு அங்கே பாரு. அண்ணே அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சுனே. உட்காந்ததுல முண்டைக்கு வெதரில் அடிச்சிருச்சு. அந்த கண்ணு பூரா கலங்குது. அப்படியே சமாளிக்கிறான் பாரு. இப்படி ஒரு கெவலை போயில எங்கனையும் பார்க்கல. இந்த மேடகார அவதாரம் போட போறாரா பத்தியா? எங்க வந்து சோக்கரை உருவுறியான் பாரு. என்ன சோதல ஊர்றானா? என்ன பண்றியா? காண கருங்கோயில கச்சேரிக்கு வரியா வரியா வரனே 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 கண்மையக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா தரியா தரனே தரனே ஒண்ணுமே நல்லால கண்ணுமே நல்லால ஒண்ணுமே நல்லால ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே
ஏன் நான் உன்னை எந்த குறையும் சொல்லலப்பா, ஏய் உன்னை சொல்லல. மாடுதான் அத்துட்டு வந்து ஏம்பட்டு நீச்சல் தண்ணியை குடிச்சு. ஐயோ நான் உன்னை குறையா சொல்லல சாமி. ஜல்லிக்கட்டுக்கு போனா மாடு 1000 ரூபா குத்துது, நின்றுக்கிட்டு வேடி காக்கிறவன தானே குத்துது. அந்த மாதிரி கோவத்துல குத்தி வந்து சுத்தி வந்துச்சு, உன்னை குத்துது, அது வாடு குத்து. மாடு வெற்றி பெற்றது, மாடு வெற்றி. ஐயா மறந்துமுடியா ஐயனார் சாமி கும்பிடும் பங்காளி பால் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்காரு. அவர்களுக்கும் கொடுத்தார். நன்றி, வணக்கம். வாடி 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 வல்லையினா போடி, வாடி 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 வல்லையினா போடி. வர்ற வெள்ளிக்கிழமை சும்மா இருப்பியா? அன்னைக்கு வர்றேன். இல்ல ஏய் இவனுக்கு கண்டா எனக்கு பச்சனாவியா தாண்டா இருக்கு. ஏன் வருது எல்லாரும் உனக்கு பொறாம. ஆமா கடலாமேண்டாம பண்ணா போடாம போட்டியா? போட்டே அது வெள்ளிக்கிழமையா? இல்லை வெள்ளிக்கிழமை வர்றானா? வெள்ளிக்கிழமை எல்லா பேரும் வெள்ளிக்கிழமை காரணம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேணா விலகு போடணும்பாங்க. இவன் வெள்ளிக்கிழமை வர்றானா? என்னப்பா அவனுக்கு வெள்ளிக்கிழமை ப்ராப்ளம்? வெள்ளிக்கிழமை அண்ணே வந்து அப்படி என்ன ஒண்ணு? வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போட்டு பள்ளிக்கிழமை இல்லைங்க, வெள்ளிக்கிழமை. பூஜா கருணாகே பூஜா. உனத பொத்து நீ மூடு. வெள்ளிக்கிழமை நீ சொல்லு, நீ பொத்துன்னு சொல்லுவேன். நீ பொத்து நீ மூடு. நீ தர என்னது என்னது திறக்க சொல்றாரு? என் தம்பி உன்னை திறக்க சொல்லி நீ பொத்து அண்ணே பேர் நல்லா இருக்குண்ணே, பொத்து மூடு. நான் குத்து. டேய் அண்ணன் வெள்ளிக்கிழமை என்னாச்சு வேற தெரியுமா? அப்படியே சாம்பிராணி 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் 5 ரூபாய்க்கு வாங்கணுமா? அப்படியே நன்றாக அந்த சாம்பிராணி கரண்டியை அலசி விட்டு. ஏன் சாம்பிராணி கரண்டி அலசணும்? அலசினாத்தான் குப்பு 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 குப்புன்னு போக. ஈரத்துல எப்படிங்க பிடிக்கும்? அந்த ஈரத்தை காய வச்சிரும். அந்த கங்கை அப்படியே விறகு கட்டி அள்ளி கங்கை போட்டு அந்த சாம்பிராணி போட்டு புகையை தூவி அப்படியே ஆராத்தி எடுப்பா. எங்க ஆலத்தி எடுத்துக்கிட்டு இருக்க? அங்க சாமி படத்துல எல்லாம் தானே குலதெய்வமே. எது குலதெய்வம்? அங்க ஐயனாருதான் குலதெய்வம். சாம்பிராணி போட்ட உடனே அண்ணனுக்கு சாமி வந்துருச்சு. அண்ணே வா, சாமி அடி அடிக்காதியப்பா. தொங்குடா தொங்குடா. அதானே நான் கூட தொங்குடாவா? ஏய் சாமி வர வர என்ன சாமி விரைச்சுக்கிட்டு நிக்குது? இரு சாமி அருள் பிடிக்கும் போதே விரதம் கட்டுக்கணும். ஏப்பா என்ன சாமி இப்படி நிக்குதே? ஏப்பா கேக்குறத தருவியா? என்னையா புள்ள தாச்சி நிக்கிறான்? வந்தது எந்த சாமின்னு முதல்ல கேள்றா. வந்தது ஐயோ வந்தது எந்த சாமிப்பா? என்னப்பா? வந்தது எந்த சாமி? பிள்ளையார். யாருக்கு பிள்ளையாரு? இல்ல பிள்ளையார் என்னைக்குடா சாமி அடிச்சு? பட்டுக்கோட்டை அம்மாளே, ஏய் 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 பட்டுக்கோட்டை அம்மாளே, கண்ணால சிரிச்சா ஐயால புடிச்சா பின்னால கால மாறிட்டா. பட்டுக்கோட்டை அம்மாளே, பட்டுக்கோட்டை அம்மாளே. கேடி பைய நாடகம் போட்ட யாரை கேடுறியா? அவரை சொல்றியா என்ன சொல்றியா? ஜெயா ஐயா இங்கே வா. சாமி டோல்கட்ல வேலை வைக்கிறியா? எந்த டோல்கேட்ல? சிந்தாமணி இல்லையா? சிந்தாமணியில கூட அவ்வளவா காசு வாங்க மாட்டாங்க. அங்க பாரபத்தி டோல்கட்டுக்கு போறியா? ஏன் ஓயாம கம்பி நீட்டுறியே. ஏன்னா கம்பி அம்புட்டு தூரமா தூக்கும். அவங்க வீட்டில இருந்து என்னை நம்பித்தான் அனுப்பி விட்றாங்க. நாளைக்கு நீ ஏதாவது செஞ்சு விட்டா எனக்கு தாண்டா இதாயிரம். உன்னை வெட்டியே ஒரு யூடியூப் ஆதாரம் இருக்கு. யாரு? இந்த பிள்ளைய நீ கட்டி பிடிச்சது சுரண்டதெல்லாம் ஆதாரம் வச்சிருக்கேன். அந்த கனி நல்லா போக்கஸ் பண்ணி எழுதுற அவனை. நல்லா எடுக்கட்டும். நல்லா எடு நல்லா எடு நல்லா எடு. ஏன் ஏன் இந்த ஊரை எனக்கு தெரியுமா? கஜேந்திரபுரம் எனக்கே தெரியாது. தெரியாது. இந்த ஊருக்காரங்க யார்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தாங்க? மை யூ எம்கேஆர். உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கினன்னைக்கு நீ யார் என்கிட்ட சொன்னது? கஜேந்திரபுரத்துல அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். நான் தான் சொன்னேன். சொன்னீங்களா? எஸ். அங்க இருந்து ஏசிக்காரில் யார் கூப்பிட்டு வந்தது? என்னைய. நான் தான். காரியோட்ல டீ யார் வாங்கி கொடுத்தது? நான் தான். இங்க வந்து சாப்பிட சொன்னது யாரு? நான் தான். இப்ப அந்த பிள்ளைய கட்டி பிடிக்க சொன்னது யாரு? நான். அப்பா வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா. உன்னைய 2 தடவை கட்டி பிடிச்சா 200 பிடிப்புன்னு சொன்னேன். என் சம்பளத்துக்கு வழிவகத்தை பத்தினியே நீ நல்லா இருக்க. வழி தெரியல. ஏன்னா
ஒட்ட மாடை விட்டுத்தான் காளை மாடை நிப்பாட்ட முடியும். அவன் அவ்வளோதான் நீர் கசிவை ஏற்பட்டுச்சு, சீவசமாதி அடைய போகிறேன். இது காக்கலாம், உரி 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 உரி. அது காயடிச்ச கடா. அதனால ஜெயா, ஐயோ செய்ய வர்றியா? இது என்னுடைய சொந்த பிஸ்னஸ் ப்ரோ. உங்க பிசினஸ்ல என் பேனாவை நினைக்கவே மாட்டேன். நான் இங்க ஊத்தவே மாட்டேன். அதான் நகைச்சுவே, அதான் சரியாக பேசிவிட்டால் சிரிக்க மாட்டார்கள், அதனால தான் பேசுகிறான். ஜெயா, ஓ ஜிம்முடு முடி கிழிச்சட்ட வாடா ஒரு பாக்கர் வாடா. வாடா ஒரு தாயம் வாடா. வாடா ஒரு 4 விழு. வாடா ஒரு 12. அவன் எதை தெரியுமா சொல்றேன்? அந்த வத்தியா பின்னாடி எப்படி இன்ஜினை ஸ்டார்ட் பண்றான் பாரு தலைவா. இந்த வத்தியா அவங்க 2 பேரும் ஒரு ரூம்ல ரூம் பாய் வேலை பார்த்தவங்க. என்ன பண்ணா செத்த உள்ள வாயே. நீ அங்க போகாதடி, அவன் மேல ஓமத்தன வாட வர. அங்க பாரு, அங்க பாரு. ஓ முதுவெல்லாம் ஏன் போட்டு சக்தி வைக்க? கொடு. சட்டி போட. சட்டி என்ன நீ பாரு சட்டி போடுற. இருங்க போறோம். ஐயா வாத்தியார் ஐயா. சிந்தாமணி கஜேந்திரபுரம் விவசாய சங்கத்தின் சார்பாக, சிந்தாமணி கிராம விவசாய சங்கத்தின் சார்பாக மதிப்புக்குரிய முப்புலியாவிலே மகன் எம் கணேசன் அவர்கள் அண்ணன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். அப்படியே கோர்த்து விடு. உனக்கு பிள்ளை வரந்தா தொட்டி ஓட்டு ஆட்டிக்க. கழுத்து நிறைய தங்கிலியும் போட்டுருக்க, ஒரு துண்டத்தையும் போட்டு போற. எனக்கு ஒரு மோதிரம் கூட எடுத்து போடக்கூடாது. ஏங்க தொட்டி கிடக்கு உண்டு புள்ள எங்கயா? அவன் 10,000 தாண்டிட்டு எனக்கு தாண்டி ஒரு 11 ரூபா வர மாட்டேன்றீங்க. தொட்டி கிடக்கு உண்டு புள்ள எங்க காணோம்? பிள்ளை நீதான் பார்க்கணும், மனசு வைக்கணும். எதுக்கு புள்ளைய நான் பார்க்கணும்? உன் குலகம் இளங்கோடி அவுத்து விட்டுன்னா இளங்கோடி அவுத்து விடணுமா? அண்ணே அடுத்த வருஷம் குழந்தை பிறந்துருப்பான். என்னமோ அந்த ராதா சாமின்னு எனக்கு மனசு பார்க்கணும். என்னை மாமாவில் ஆக்க சொல்றான்டா. ஆ, நன்றி சொல்லு. என்ன சிந்தாமணி அனைத்து விவசாய அன்பு உள்ளங்களுக்கும் ஆ, எனது சாரவும் மருதங்குடி ஐயனார் அருள் பெற்று நீங்க நல்லா இருக்கணும். என்ன இருக்கு இந்த துண்டு போடுறதுக்கா? என்னடா அசிங்கப்படுத்தி விட்ட? ஏலே ஒரு நூல் துண்டு வாங்கி கொடுத்தாலும் துவட்டியாவது குளிச்சுக்கலாம்டா. இது ஒண்ணு கூட இதை துவட்டினா அந்த பிள்ளைலாம் துவட்டினா பூரா மசூர். ஏய் 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 என்ன வார்த்தை சொன்ன? தோட்டனா மசரலாம். ஒரு ரோமத்தை பத்தி பேசுறாரு. போமா மயிர். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய கஜேந்திரபுர விவசாய அணி சார்பாகவும் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். கஜேந்திரபுரம் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் எனது தம்பி சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். காதல் பண்ண போற இளைஞர்கள் எப்படி காதல் பண்ணணும்ன்றதுக்காக இது ஒரு பாடம். அதைத்தானே அவங்க எதிர்பார்த்துக்கிறாங்க. நீ காதல பண்றியா மூக்கல பண்றியான்னு பாக்குறதுக்காக தானே. என்னைக்கும் பண்ண மாட்டேன், நீங்க பண்ணுவேன் 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 நீங்க ஏமா அவனும் பண்ண மாட்டேன் என்னையும் பண்ண விட. பத்தியா உப்பு கண்டத்துக்கு வாடகை எடுக்கிறியான் பாரு. போன விரைவில் சிப்பி பாரு நாய்க்கு பிறந்தவன். சொக்கா உசுர கூட விட்டுட்டு போலாம்டா. ஒண்ணு விழுந்தா ஒண்ணு தண்டையில விழுந்துட்டாங்கன்னு விழுந்து. என்ன சொல்றாரு? அண்ணே செத்தா சண்டையில சாவணும். பூமியில விழுந்து சாகணும்டா. உன் வாயை மூடி மூடி எனக்கு 7 ரேகை தேஞ்சு போச்சு. நீ ஏன் வாய மூடுற? நான் அந்த புள்ள வாய மூடுறேன். தொட தொடத்தான் காதல் பிறக்கும். ஆமா தொடத்தை காதுல ஊழ வடியும்டா. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்வேன், சுட்டால் பொன் சிவக்கும், விட்டால் பெண் சிவக்கும், கைகள் படாமல் கைகள் படாமல் கால்கள் தொடாமல் பிள்ளை வருவதில்லை, நீரில் வராமல் நேரில் வராமல் நஞ்ச தொடாமல் குஞ்சு விரைப்பதில்லை. இது நாடகமா பெட்டு படமாடா. உன்னை அடிச்சாலும் செத்து போவேன். நான் என்ன செய்வேன்? அந்த குந்தானியும் கம்பெனி கொடுக்குறாவாரு. ஆமாம் பெரிய மிலிட்டரிக்கு போகிறாரு, ட்ரைனிங் வேற. அண்ணா 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 சொல்லுங்க தம்பி அவர்களே. எந்த அண்ணன்டா தம்பி மடுவை பிடிப்பேன். அவன் எங்கள் அண்ணன் தம்பி சுகமடைய விட்டு அவன் கொசுவத்தி பொருதி விடுவான். பெரியப்பான்னு சொல்லாது, பொரியல்ல வாங்கி கொடுத்து உங்ககிட்டே படுப்பான்னு வந்துருக்கேன். மோசமானவன். ஏன்னா அவன் வேர்வை வாடகைக்கு 8 நாள் படுத்திருப்பான்.
உனக்கு வேற அகத்திக்கிற வாடை வருது. கெட்ட ரோக்கர். கெட்ட ரோக்கர் கிடையாது, இவன் தாண்டா குருணம் மருந்து. அண்ணா இது உனக்கு கொழுந்தியா அண்ணா? நீ தான் முன்ன நின்று பிடிச்சி விடணும். ஐயோ நான் அந்த வரம் தம்பி, அந்த வரம் கிடைச்சாலே எனக்கு போதும். என்ன அண்ணன் எதை பிடிச்சி விட சொல்லுது? அண்ணே சொல்லுனே, இல்லைன்னா மண்டை வெடிச்சிரும்னே. எனக்கு ஆண்டவன் அந்த செல்வ மாரியம்மா ஐயனாரே அண்ணே சொல்லுனே, அந்த வரம் கிடைச்சாலே போதும். சொல்லுனே ஐயா. அண்ணே அழுதுருவேண்ணே. கைய பிடிச்சு கொடுக்குறா பாக்கி. ஏன் அவரை பிடிச்சு கொடுக்கணும்? நீங்க ஏன் பிடிச்சு கொடுக்கணும்? கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி அவனுக்கு. புரியலையே, புரியலையே. வா கைய கொண்டா. உடனே நம்பி கையை கொடுக்க மாட்டேன். குடும்பம் நான் என்னட்டு ஒரு ப்ராப்ளம் வராதுமா. பக்கத்துல போமா செஞ்சு காட்டு. பீச்சங்கைய கொடுக்குறேன். நெகத்தை வெட்டிட்டு எங்க ஒரு நல்ல சுத்தமா வச்சிருக்க பாருங்க. நெகை வெட்டுறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? படாது. நீ ஒண்ணு கையை பிடிக்கணும், போடா அங்கிட்டு போடா. அந்த கையில நெகை இருந்தாதான் ஆய் ஒட்டிக்குன்னு சொல்லுவோம். செய்யா உனக்கு நித்த நான் அடுப்பா இருப்பேன். நீ அடுப்பாரு, நான் விறகா இருக்கிற திணிக்கிறேன். ததக்கு ததக்கு ததக்கு. தலைவா இளைஞர் பட்டாளமே உங்களுக்காகத்தான் கை தட்டுங்கள், கை தட்டுங்கள், கை தட்டுங்கள். என் விறகு பத்தல உங்க வரையும் கொண்டு வாங்க. ஏன் விறகு வச்சு எரிக்க போறோமா? இந்த இளைஞர்கள் பூரா எதுக்காக வரா தெரியுமா? இப்ப என்ன எதிர்பார்ப்பா தெரியுமா? அப்படியே உன்னைய ஒரு நாளைக்கு அவங்க ஊருக்கு நாடகத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. அவன் அடுப்பு எப்படி எரிய விட மாட்டேன். இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன், உனக்கு அடுப்பா இருந்தாத்தான் செய்யா விறக தள்ளுவேன். நான் உனக்கு சிலிண்டரா இருப்பேன். சிலிண்டராரு ஓசை நான் சொருகிறேன். ஓசை இல்லாம போறா. ஓசை இல்லாம எந்த அடுப்பு எரியும்? அதான் சிலிண்டர் இப்படியே நிக்க வேண்டியது. என் ஓசை எடுத்து அப்படி சொருக்கணும், புஷ்ஷுன்னு வர்றோம். ஓஸ் லென்த் ஓ பாய். இப்ப மாட்டிக்கிருவேன். நான் உனக்கு மண்ணெண்ணையா இருப்பேன். மண்ணெண்ணையா இருந்தா நான் தீக்குச்சியா இருக்கேன். அங்க பொருதி போடாத குபீர்னு எரியும். ஃபயர். பத்தியா எங்க வந்து சுரண்டிட்டு சுண்ணாம்பு எடுத்துட்டு போறேன். அரிக்குது மாமா உடம்பு. அரிக்கத்தான் செய்யும். அரிப்படுத்த வயதான அவன். அறுத்தா நான் திறந்து விடுறேன். பரட்டு பத்தியா பரட்டு. அவன் பெட்டக்ஸ்ல இருந்து வர்றான்டி. கொஞ்சம் முண்டு மூடைய எப்படி ஓட்டுருவேன் நீனு. அந்த பத்தியா நல்ல வயட்டை அணைய மாட்டேன். அவன் பாரு குருட்டு கொக்கு மாதிரி இருக்கேன். அவன்கிட்ட போய்கிட்டு தடவிட்டு அப்பத்தையும் சந்தையை விடாதுன்னு அவன் கூட தொடர்பா இருக்கியா ஜெயா. குருட்டு கொக்குத்தான் மீனை லவக்கு லவன்னு முழுங்கி நல்லா கிழுத்தியா இருக்கும். கொக்கு மீனை திங்குமா? வாங்கிட்டு வந்த மீன் முழுங்குமா? 2 பேரும் வாங்கிட்டு வந்த புரோட்டா தின்னுங்கடா. டேய் நீ வாத்தா ஆத்தா. ஆனா பேசியே பிள்ளை வர வைப்பாங்க. அது இவன் அந்த பெட்டிக்காரன் தான். இவங்களுக்கு பிறந்த பிள்ளைதான் அந்த மிருதங்க வாதிக்குது. ஏங்க இந்த 4 பேர் 4 விதமா பேச, 2 பேர் இங்க இருக்காங்க, மிச்சம் 2 பேர் எங்க? மிச்சம் 2 பேர் வண்டியில வரதுக்கு இருக்காங்க. வேன் டிரைவர் ஏன் டிரைவர். கட்டி போடிடா. இன்னைக்கு வேணாம், இரும்பு வருது கண்ணால. டேய் இருடா கொஞ்சம் விடுனே. கட்டி புடிடா. கட்டி பிடிக்கிறேன் இரு. இப்பதான் கட்டி புடில, கட்டிய புடி. ஜெயா உன் கருவை கலக்கிடுவாங்கத்தா. நீ பொழைச்சுக்கத்தா. பொறுமசாமி தீ பிடிக்க முத்தம் கோட்டுடி. உன்னரம்பெல்லாம் நுரங்கட்டும் பின்னி கொள்ளடி. தேன் கடிக்க என்னை கோட்டுடி. ஐயோ இவனுக்கு மாத்திரை ஓட்டது வேலை செஞ்சிச்சு. அடே பெட்டிக்கார ஆமமண்டா. இந்த வாரா அவ வாரா பாவாடைய ஊற வச்சு நாடா வரைக்கும் போயிட்டாங்கடா. மாசி தாளக்காரை வேற சரிஞ்சிட்டாங்கடா. அரே ஆசை 100 ஆச்சு போங்க. நிலவு வந்தாச்சு. அடே மேடையை சாச்சி விட போறான்டா. நெருங்க தம்பி உனக்கு 10 ரூபா கூட தர மாட்டேன்டா. அடே கண்டா உனக்கு கொண்டே வண்டி கிளம்பிச்சா போய் முட்டு நின்றாதான் நிக்கணும். அடே அவனை காம
என்னடா வெல்டிங் வைக்க கம்பியெல்லாம் தேடுறான்டா. எங்கடா அந்த குஞ்சுத்தா கவலி முண்டை கடா. ஆத்தா வாத்தா ஆத்தா, உன் புருஷன்ட்ட நான் எந்த அரும்பு குறையாம உன்னை ஒப்படைக்கணும். ஆனா இவன் பண்ற வேலை பார்த்தா உனக்கு அரும்பார வரப்பட்டுரும் போல. ராக்கோழி 2 முடிச்சிருக்கு, 2 தூங்காம தவிச்சிருக்கு. ராக்கோழி 2 முடிச்சிருக்கு, கண்ணு தூங்காம தவிச்சிருக்கு. உள்ளா சாரிண்ணே, மன்னிச்சுக்கண்ணே. உள்ளாடைதான் நெருப்பா கொதிக்க, நடுச்சாம வேளையில் வாடையடிக்க. இதுக்கு பேசாம நீ லைட் ஆஃப் பண்ணுவேன். நீ என்னதான் செய்யறேன் நான் பார்த்து உனக்கு செல்ஃபி எடுத்து அனுப்பிடுறேன். நடுசாமத்தில சாமந்தி பூவான. ஏனே தூக்கி விடு அப்படியே. ஏன்னு சொல்லியா அவன் திரும்பி நின்னுக்குறா. ஏஎம் காரி பிரதர்ஸ், ஏஏஆர் ராமன் பாண்டியன் போர்படை, ஏஎம் மிதுன் பாய், புலியூர் சீமையை சேர்ந்த உறவுகள் சார்பாக எனக்கு 201 நன்றி ப்ரோ. ஓகே ப்ரோ, வாடா இங்கே. ஜெயா இங்கே வா. அண்ணே, ஒரு தம்பி ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணும் போது அண்ணே அதுக்கு வழி வகுக்கணும். அண்ணா நீ வழியே வகுக்கிறீ. உனக்காக இத்தனை போராட்டம். இது போராட்டம் கிடையாது, கொஞ்ச நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் போச்சு. இந்த வந்துட்டான். கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு, சொன்ன திறந்திருச்சு, நான் போய் சாதீகம் சூடா. ஐத்தையும் மாமனும் சுகந்தானா. கஜேந்திரபுரம் கிராம தலைவர் பொன்குரு அவருடைய பேரன் 501. நன்றி 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 தம்பி. அண்ணே அண்ணே போய் மண்டி போட்டுருச்சுண்ணே. மண்டி ஓட்டு பற்றி ஒட்டரை அடிக்க போறார். டேய் இங்கே வா அண்ணே, காதல் பண்ண போறேன் ஜெயா. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, சாட சொல்ல மாக்குறையே ரங்கம்மா, உன் பிரியம் அத கூற வேணும் சொல்லமா சொல்லமா, உன் பிரியம் அத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. ஏய் இங்க வா, நீங்க வா வாடா. உசுரை கொடுத்து பாடுறதுனா நீ ஊஞ்சல் ஆடுறது நீயா? ஏலே நான் யாரு அத்தன் இந்த பித்தான், உன்னை விடவே மாட்டேன். கயிறப்புறான் அதை விட்டு நீ வந்தேன்னா உன்னை இன்னைக்கு புலந்துட்டேன். மியூசிக் ஸ்டார்ட். கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, சாட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா, உன் பிரி பஸ்ஸில் பிரேக் அடிக்கும் போது நிறைய பேர் கம்பியில் அப்படித்தானே திரும்புவேன். டேய் கலாங்க தெரியாத ஒரு ஆள் 8 பேரை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனானா. நான் உன்னை எப்படி இது பண்ணியிருந்தேன், எப்படி இப்படி திரும்பினேன்? நீ தானே அங்க திருப்பி பாட்டின. உன்னை இங்கிட்டு தானே அது பண்ணு, எங்கிட்டு இப்படி தானே நின்ட்டேன். என்ன இப்படி பேச மாத்தி மாத்தி பேசுற? அந்த செல்வ மாரியாத்தா மேல சத்தியமா சொல்றேங்க. என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு? ஒன்னோட ஆகலைன்னு அழுகுறேன். என்னது ஒண்ணு ஆகலன்னு அழுகுறீங்களா? அவர் கிடக்குற பொடிப்பை அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு தெரியல. நீங்க எனக்கு போய் மறுபடியும் அதுல போய் ஊடு நில்லுங்க. வாய் அந்த ஊக்கு நல்லா இருக்கு. ஐயோ நாய் மாதிரி நில்றா. நல்ல நன்றி இல்ல ஜீவந்த தட்டுல தோத்த போட்டு நக்கிக்கிட்டே தெரியும், நக்க விட மாட்டேன். ஏலே இது வந்து கொக்கு நாய் மாதிரி. கண்ணை நல்லா முழிச்சு பாரு. ஏய் இத
பார்த்தா நாய் மாதிரில தேவாங்க பாரு. ஏய் இது சிப்பி பாரு நாய், நான் வளர்க்குறேன் எனக்கு தெரியாதா? பார்த்தியா நாயின்னு சொல்றேன், எங்கே உன் கோமியத்துக்கு வருது வாரு. டேய் நாய் மாதிரி நில்றா. ஏல எந்த ஒரு நாய் இப்படி பிரேக் டான்ஸ் மாதிரி நினைச்சு நாக்க தொங்க போடு. கீழே 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 போடுங்க, முட்டி போட்டு உட்காருங்க. ஏய் பொட்ட நாய் தள்ளிப்பா. அவன் எப்பன்னு இருக்கியா? கீழே முட்டி போட்டு உட்காரியா? ஏய் எந்த ஊர்லயாவது பொட்ட நாய் வந்து ஆண் நாய்க்கு ஐடியா சொல்லுமா? பொட்ட நாயை தள்ளிட்டு போறதே அது. நாய் மாதிரி நடிக்க சொல்றீங்க, கீழே குடிங்க. சரியா நீ திருந்த மாட்டேன், நாளைக்கு ஏதாவது கருத்து தங்கிருச்சுன்னா என்ன சொல்லு? நாய் மாதிரி நடிக்க சொல்றது சரி, நடிப்பு உண்மையாச்சுன்னா அப்படி விடுஞ்சு வாங்க நண்பர் உள்ள வர்றதுக்கு நாய் மாதிரிடா. அந்திஜாய நேரத்துல அண்ணமே ஒன்னே எண்ணி அந்த சாய் நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி ஆத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கே. என்ன நாய் சொடங்கிருச்சு? நாய் என்ன பண்ணுது இப்ப? நாய் உட்காராதா? நாய் உட்காருமா உட்காராதா? உட்காரும். அப்புறம் நான் அதை பழச்சுக்கு வச்சிருந்த நாய் அதே மாதிரி உட்காரு. உட்காரா அங்கே போனேன்னா உன் கழுத்தை ஏய் இந்த நாய் பூனையை பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே அப்படியே பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில நாய்க்கு மயக்கம் வந்துருச்சு போல. ஐயா நாய் என்னன்னு அதை கடிக்க வருது. நாய் அசந்து படுத்துருச்சு. நாய் எதையோ மோந்து வந்துச்சு. நாய் மோந்து வச்சு செத்து போச்சு. நான் விடவே மாட்டேன் உன்னைய. காத்தாடி உடையில காலையில பாக்கையில காத்தாடி உடையில காலையில வக்கையில காத்தாடி உடையில காலையில பாக்கையில பின்னி பண்ணி போறவளே ரங்கம்மா பின்னி பண்ணி போறவளே ரங்கம்மா உன் பிரியம் அத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா உன் பிரியம் அத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா கட்டான கட்டளை நீ கனிவான பேச்சல்லா. என்னடா பாண்டி கோயில்லாம் ஆடு உரிச்சது மாதிரி கிடக்கு. ஏய் இவன் எங்கடா? செயினை கலத்தி போட்டு கிளம்பிருச்சு நாய். இது சைனா. நாய் வெறி எடுத்துருச்சு. விடவே மாட்டேன். நாய் கடிச்சுட்டு செருப்புக்கே அடிப்பாங்க பாத்துக்க. ஏறனது அன்பாளையா இறங்குனது சிந்தாமணி ஏறினது அன்பாளையம் இறங்குனது சிந்தாமணி நாடகத்துக்கு நானும் ஏறனது அன்பாளையா இறங்குனது சிந்தாமணி சிந்தாமணி சிக்னலிலே கண்ணம்மா நம்ம சிரட்டை கிட்ட பேசினத சொல்லம்மா சொல்லம்மா. இருந்தா தானடா இது இருந்தா தானடா வா போடுவேன். என்னடா என்ன தம்பி ஓதை இறங்கி விட்டது? என்ன ஓதம்னா அப்படித்தான் இருக்குமானே? ஏன் போய் கவக்கம் வச்சு கலைச்சிட்டு வா. இப்ப என்ன பண்ணேன்னு பாப்போம். அண்ணனு கொஞ்சம் ஓதத்தை வச்சு விடனேன். இறனது நானும் இறனது இறப்புலானா இறங்குனது சோழ வந்தான் ஏறினது ஏறப்பலனா இறங்குனது சோழ வந்தான் சோழ வந்த பக்கத்தில செல்லையா தை புறப்போடையா பெருவாக்க சொல்லையா சொல்லையா தை புறப்போடையா செருவாக்க சொல்லையா சொல்லையா கட்டான கட்டளை கனிவான பேச்சலை பின்னி பின்னி போறவளே ரங்கம்மா உன் பிரியம் அத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. டேய் டாமி இங்க வா. ரொம்ப நடிக்காத. நாய் எந்த காலத்துல போய் பத்த கிட்ட போய் சிரிச்சு பேசிட்டு வந்துச்சு? இல்ல அவர் சாப்பாடு வச்சா தெரியுது. மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில மேலமாசி விதியில மதுரை மீனாட்சி கோவிலில மேல மாசி வீதி மாட்டு தாவணி ரிங்கு ரோடு மண்டல் நகர் சர்பத் அத்தி காதுல டெஸ்டரை விட்டான்.
மாமா 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 இப்ப என்ன நடந்துச்சு? நீ அதே மாதிரி யாரு? என்னது? அது யாரு என்ன பண்ண? மேலமாசி வீதி இளமதுரை மீனாட்சி கோவிலில மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா, உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. கட்டான கட்டளை நீ கனிவான பேச்சலை. இவன் திருந்த மாட்டேன். எப்படி உன் ஈயத்தை பூஜை புரிவான்? இங்க வா டேய், குருண மருந்து மண்டே. ஐயோ என் செல்லத்தை அடிக்காதீங்க. மொத்தா செல்லம் மயிரன் செல்லம் செல்லம்னு உனக்கு ஒரு குள்ளமா கொடுக்க தெரிஞ்சாரு நடி. என் தங்கத்தை நொறுக்காதீங்க. உங்க ரெண்டு பேத்துக்கு நான் என்ன நினைச்சுக்கிட்டு திர்ற? ஏன் போச்சு? குண்டி வளர்த்து பாடு பாடு. துணியை எண்டுல பிடிங்க, மாமாக்கு வலிக்கும். உயிரே பயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு. வருது முடிஞ்சு விடு. துணியை பிடிச்சிருக்கே. எனக்கு காது வந்துருச்சு. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்த தரிசனம் எனது வைக்கிறே மனமே. இனி நீ இல்லாத வாழும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்த தரிசனம் எனது வைக்கிறே. மாட்டிக்கிச்சே மாட்டலையே மாட்டலையே. முடிச்சா? ஆஹா, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் மறந்து வச்சு. ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும். உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும். மாலை மங்களம் கொண்டாடும் வேலை வாய்க்குமோ. மனவரைகள் நீயும் நானும் தான் உச்சோடும் நாளு தோன்றுமோ. என்னாலும் தனிமையே எனது. என்ன பண்ண என்ன பண்ண வந்த? அவன் என்ன பண்ணானோ அதே நான் உடனே பண்ணுவேன். என்ன குச்சி எடுத்து ஐயோ பாட்டே மறந்து வச்சேன். எண்ணி நானும் அந்த நாளை எண்ணி நானும் வாடினேன். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்த தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. இனி நீ இல்லாத வாழும் தானேனோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்த தரிசனம் பெற தவிக்கிறேன். அவன் போயிட்டே போய் யார் உன்னை காப்பாத்த போக முடியாது. அண்ணே